எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுவா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு விஷயத்த டைரக்டா அதோட கருப்பொருளை சொல்றதை விட ஒரு கதை மூலியமா சொன்னோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா புரியும். சரியா? இந்த உலகத்துல இருக்க எல்லா ஞானிகள் எந்த எந்த நாட்டுல தோன்ற ஞானிகளா இருந்தாலும் சரி, புத்தரா இருந்தாலும் சரி, இயேசுவா இருந்தாலும் சரி, அது மாதிரி எந்த ஞானியா இருந்தாலும் அவங்கவுங்க எல்லாருமே ஒரு விஷயத்த ஈஸியா மக்கள் மனசுல பதிய வைக்கிறதுக்காக கதைகள் மூலியமா தான் அந்த விஷயங்களை நிறைய கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுதான் இன்ன வரைக்கும் ஒரு அழியாம அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டுட்டே வந்துட்டு இருக்கு. சரியா? நம்ம ராமாயணமா இருக்கட்டும், மகாபாரதமா இருக்கட்டும், இது எல்லாமே நடந்த வரலாறா இல்லையான்றது அடுத்தபட்ச விவாதமா இருந்தாலும் அது சொல்ற ஒரு கருப்பொருள் இன்ன வரைக்கும் அழியாம அவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கு அப்படின்ற நெடுங்காலமா எத்தனை ஆயிரம் வருஷமா வந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதுல உள்ள கருப்பொருள் அழியாம அதை நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த கதையை எப்படிப்பட்ட பாமரன் படிச்சாலும் எப்படிப்பட்ட புரிதல் உள்ளம் படித்தாலும் அவங்கவுங்க மன இயல்புக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க மனசோட அந்த உச்சநிலை அறிவுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கான விளக்கம் அதில் கிடைச்சிட்டே இருக்கும். சரியா? அது போல இன்னைக்கு ஒரு சின்ன கதை மூலியமா நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய செய்யக்கூடிய விஷயங்களை எப்படி தெளிவாகவும் நிம்மதியாகவும் பண்றது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல நமக்கு தெரியும், நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல அனுபவப்பட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கூட இருக்க யாருக்காவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு நண்பருக்கோ இல்லை யாரோ தேர்ட் பர்சனுக்கு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, நம்ம மனசு நல்ல ஆழமா யோசிக்கும். அந்த விஷயத்த ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி நமக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லுவோம், அந்த சஜஷன் எல்லாம் கொடுப்போம், இது இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு. ஆனா நமக்குன்ற வரும்போது ஒரு சின்ன எமோஷன் விஷயமா இருக்கும். வெளியில இருந்து பார்த்தா இவ்வளவு ரொம்ப சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு இதுவாகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் மற்றவங்க நினைக்கிற அளவுக்கு தோணும். மற்றவங்களுக்கு நடக்கும்போது ஒரு பெரிய விஷயத்துக்கே நம்ம சிம்பிளா சொல்யூஷன் சொல்லிட்டு போயிடுவோம். பட் நமக்குன்னு வரும்போது நம்மளாட்டி தெளிவா யோசிக்க முடியாது. சரியா? இப்ப அந்த விஷயத்த எப்படி ஒரு புரிதல் மூலியமா நம்ம மாத்தலாம் அப்படின்றத ஒரு சின்ன கதை மூலியமா சொல்றேன். சரியா? ஒரு ஞானி இருக்காரு, ஒரு அரசன், மிகப்பெரிய இளவரசன். அவங்க அப்பா இவங்கிட்ட ராஜ்யபாரத்தை ஒரு 20 வயசுல கொடுத்துட்டாரு. இவனுக்கு எல்லாமே இருக்கு. இவனுக்கு எந்த பிரச்சனை கிடையாது, எந்த எதிரி நாட்டு பயம் கிடையாது, மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க, அன்போட வாழ்றாங்க, நாடு செழிப்பா இருக்கு, செல்வ வளம் எல்லாமே இருக்கு, எந்த குறையுமே இல்லை. ஆனா இவன் மனசுல நிம்மதியே இல்லை. அதனால என்ன பண்றான், அந்த ஞானி கிட்ட போயிட்டு, ஞானி இது மாதிரி நான் இந்த நாட்டுக்கு இளவரசனா இருக்கேன், என்கிட்ட எல்லாமே இருக்கு, எந்த குறையுமே இல்லை, இருந்தாலும் ஏனோ என்னன்னு தெரியல, என் மனசுல நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்றான். சொன்னோன்னா அவர் சிம்பிளா ஒரே வார்த்தையை சொல்றாரு, அப்படியா, அதான் பிரச்சனையா, சரி பரவாயில்ல, உன் நாட்டை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்றாரு. ஒரு 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 டக்குனு இவனுக்கு ஒரு கணம் அதிர்ச்சியா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரிங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். சரி அப்போ ஒன்று பண்ணு, இப்போ அந்த உன் நாட்டை நான் எடுத்துக்கிட்டேன், ஆனால் என்ன பண்ணு, இப்போ நீயே போயிட்டு ஆட்சி பண்ணு, எனக்காக ஆட்சி பண்ணு, நான் எப்போ திரும்பி கணக்கு வழக்கு கேட்குறனோ அப்போ நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கழிச்சு திரும்ப அவனை பார்க்க வராரு. பார்க்க வந்தோன்னே சந்தோஷமா அவரை வரவேற்றுட்டு இப்போ மகிழ்ச்சியா தெளிவா இருக்கான். இப்போ போயிட்டு இது மாதிரி இந்த கணக்கு வழக்கு எல்லாமே ரெடியாக வச்சிருக்கேன், நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஓகே சொன்னீங்கன்னா நான் இப்போயே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அது முதல்ல இருக்கட்டும், அது அப்புறம் ஓரமாக வச்சுக்க, இப்போ எப்படி இருக்க, நிம்மதியாக இருக்கியா அப்படின்ட்டேன்னா, இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்கேன், தெளிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கேட்குறாரு, முன்னாடியும் இதே ராஜ்யம் தான் உங்ககிட்ட இருந்தது, இப்பயும் இதே ராஜ்யம் தான் உங்ககிட்ட இருக்கு, இப்போ மட்டும் எப்படி உனக்கு தெளிவான சிந்தனை வந்தது அப்படின்னு கேட்டோன்னே, அதான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறான். அப்போதான் அவர் சொல்கிறாரு, எப்போதுமே நீ தான் எல்லாத்தையும் பண்ணுற, நான் தான் இந்த எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு நான் அப்படின்ற உன்னோட அகங்காரத்தை சுற்றி உலகத்தை அமைக்கும் போது உன்னால் எதையுமே தெளிவாக பார்க்க முடியாது. அதே இது கடவுள் கொடுத்தது, கடவுளுக்கு இன்னொருத்தருக்காக பண்ணும்போது அதை வெறும் சேவையா மட்டும்தான் பண்ணுவேன், அதை ஒரு இதுவா மட்டும், அதை ஒரு என்ன சொல்றது, ஒரு சம்பளத்துக்காகவோ இல்லை நீன்ற அகங்காரத்தை சுத்தி அதை கட்டமைக்க மாட்டேன், யாருக்கோ ஒருத்தருக்கு பண்ற ஒரு சேவையா தான் பண்ணுவேன். இதனாலதான் நம்ம முன்னோர்கள், நம்ம ஞானிகள் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள்கிட்ட சரணடைங்கன்னு சொல்லுவாங்க. கடவுள்கிட்ட சரணடைகிறது அப்படின்றது சில பேர் என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம பொறுப்பை போல கடவுள் மேல வச்சுட்டு நம்ம நிம்மதி பாரம் இல்லாம இருக்கிறது அப்படின்ற மாதிரி, நம்ம எந்த வேலையும் செய்ய வேணாம், எல்லாமே கடவுள் கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி தப்பான புரிதல் இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உண்மையான புரிதல் என்ன அப்படின்னா, அதாவது கடவுள்கிட்ட கொடுத்துட்டு இந்த உடம்புலேருந்து, இந்த உயிர்லேருந்து, இந்த அறிவுலேருந்து, நம்ம கிட்ட இருக்க திறமையிலேருந்து எல்லாமே இன்னொருத்தர் கொடுத்தது, கடவுள் கொடுத்தது அப்படின்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்கும்போது நமக்கு அகங்காரம் வராது, தற்புகழ்ச்சி வராது,
நமக்கு வந்து நம்மக்கிட்ட இல்லையே அடுத்தவங்ககிட்ட இருக்கேன்னு நமக்கு பொறாமப்படுறதுக்கு எதுவும் இது தாழ்மனப்பான்மை வராது, பொறாமை வராது. எல்லாருக்கிட்டையுமே கடவுளோட அருள் தான் கொடுத்துருக்கு. எல்லாருமே கடவுள்கிட்ட வாங்கி நம்ம இறைவல் வாங்கி தான் செயல்படுறோம். கடவுள் கொடுத்த உயிரை, கடவுள் கொடுத்த உடலை, கடவுள் கொடுத்த எண்ணங்களை, கடவுள் கொடுத்த மனசை வச்சு மற்றவங்க வாழ்க்கைக்கு என்ன பயனுள்ளதாக செய்ய முடியுமோ அதை தான் செய்ய போகிறோம். அது மூலியமாக நாமளும் பயன்படுறோம். சரியா? இங்கே வந்து எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாது. நாம் எல்லாத்தையும் நம்ம சொந்தம், நாம தான் இதை எல்லாத்தையும் செய்கிறோம்னு நினைக்கும் போது தான் வந்து நம்மகிட்ட இயல்பாக செய்ய வேண்டிய விஷயங்களையே செய்ய முடியாமல் போகிறதுக்கான முக்கிய காரணம். அதே வந்து இன்னொருத்தருது இப்போ அந்த கதையில எப்படி ஒரு இளவரசன் வந்து அவனோட ராஜ்யம் நினைச்சு ஆளும்போது அவனாட்டி நிம்மதியா இருக்க முடியல. ஞானிகிட்ட கொடுத்துட்டு அவருக்கு வேலை செய்யறோம் அப்படின்ற நினைச்சு பண்ணும்போது அவனாட்டி அதை தெளிவாகவும் பண்ண முடிஞ்சது. அவனோட நிம்மதியும் அவனுக்கு கிடைச்சது, அவனுக்கிட்ட கிடைச்சது. அதே போலதான் நாமளும் வந்து நம்மளை மொத்தமா கடவுள்கிட்ட அர்ப்பணிச்சுட்டு, கடவுள்கிட்ட அர்ப்பணிக்கிறது அப்படின்னா வெறும் வார்த்தையில மட்டும் கடவுளே நான் நீ எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு அடுத்த 10 நிமிஷத்துலேருந்து 24 மணி நேரம் நம்ம கவலைப்பட்டு இருக்கிறது லைஃப். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா முழுமையா ஒரு விஷயத்தையும் உணர்ந்து நம்ம உடம்பு, நம்ம மனசு, நம்ம எண்ணங்கள் எல்லாத்தையும் கடவுளை சமர்ப்பிக்கணும். அதே போல நமக்கு வர துன்பங்களையும் கடவுள் வழியா தான் வருது, அதுவும் ஏதோ நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வருது அப்படின்ற ஒரு நல்ல மனநிலையோட, நல்ல மனப்பான்மையோட பார்க்கணும். அதாவது பிரச்சனை கொடுத்தா அது வந்து நமக்கு ஏற்பட்ட விதினால வருது, ஏதாவது நல்லது நடந்தால் மட்டும் கடவுள்கிட்ட இருந்து வருது அப்படின்ற மாதிரி நினைக்க கூடாது. முழுசா நம்பணும், முழுசா நம்புங்க. எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து வருது. உங்களுக்கு வர பிரச்சனைகளும் கடவுள்கிட்ட இருந்து வருது. அந்த பிரச்சனைகள் வந்து உங்களை அழிக்கிறதுக்காக வரல, உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்கறதுக்காக வருது, உங்களுக்கு ஏதோ ஒன்று புதுசா கற்றுக் கொடுக்க வருது. அல்லது நீங்க இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்த ஏதோ ஒரு தப்பான விஷயத்த நீங்க மாத்திக்கணும் அப்படின்ற சிக்னல் கொடுக்கறதுக்காக வருது. நீங்க அதை மாத்திக்கிற வரைக்கும் அது உங்ககிட்ட இருக்கும். நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு எப்போ அதை வந்து முழுமையாக அனுபவிச்சு அதை மாத்திக்கிறீங்களோ இல்லை ஏத்துக்கிறீங்களோ அது அவங்கள விட்டு மறைஞ்சிரும். இதான் அதுக்கு பின்னாடி இருக்க உண்மையான சீக்ரெட். சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எப்போதுமே வந்து நாம வந்து நான் தான் செய்கிறேன் அப்படின்ற நான் அப்படின்ற சுத்தி, இந்த அகங்காரத்தை சுத்தி நம்ம இந்த உறவுகளை எல்லாத்தையுமே கட்டமைக்கும் போது, அதாவது நான் இந்த பணியை செய்யறேன், நான் இவ்வளவு பெரிய பதவியில இருக்கேன், நான் எனக்கு வேலையே இல்லை, பணம் இருக்கிற மட்டும்தான் இது, பெரிய வேலையில இருந்த மட்டும்தான் உத்தியோகம், கீழே இருக்கிற சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யறதெல்லாம் வந்து அது வந்து என்ன சொல்றது, அது வந்து ஒரு வேலையே கிடையாது அப்படின்ற மாதிரி எந்த உயர்வு தாழ்வும் இல்லாம இந்த உலகத்துல இருக்க சின்ன சின்ன எந்த ஒரு வேலையா இருந்தாலும், பெரிய அரசாங்க பணியிலிருந்து சின்ன ஒரு துப்புரவு பணியா இருந்தாலும், எல்லாமே இறைவனோட இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம செய்யற சேவை அப்படின்ற மனப்பான்மையோட அதை முழுமையா எந்த அளவுக்கு நீங்க செய்யற வேலையை எந்த அளவுக்கு 100% உங்களாட்டி பெஸ்டா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிறைவா கொடுத்து, எந்த வேலை செஞ்சாலும் அது இறைவனுக்கு செய்யறதா நினைச்சு இறைவன் உங்களுக்கு கூலி கொடுப்பான் அப்படின்றத ஏத்துக்கிட்டு, என்ன கொடுக்குறானோ ஏத்துக்கிட்டு நீங்க நிம்மதியோட வாழும்போது இறைவன் நிச்சயமா உங்களுக்கு குறைவாக கொடுக்க மாட்டான். நீங்க எதிர்பார்த்ததை விட நிச்சயமா அதிகமாக தான் கொடுப்பான். நம்ம மனநிலையை மாத்திட்டோம் அப்படின்னாலே நம்ம சுத்தி இருக்க உலகம் எல்லாமே டோட்டல் டிஃப்ரெண்டா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். உலகம் அப்படியே தான் இருக்கு. ஆனா உலகத்தை எல்லாருமே ஒரே கண்ணோட பாக்குறோமா, ஒரே கண்ணோட்டத்தோட பாக்குறோம் அப்படின்னா அது உண்மை இல்லை. நம்ம பாக்குற கண்ணோட்டம் எல்லாமே வந்து நம்ம மனசும் நம்ம அறிவும் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கோம். உலகம் உண்மையா எப்படி இருக்கோ அதை நம்ம பார்க்கறதே கிடையாது. ஸோ வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட கண்ணோட்டத்தை, நம்மளோட மனப்பான்மையை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும், அதை வளர்த்துக்கணும். சரியா? ஒரு தொலைநோக்கு பார்வையோட பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை வந்து வளர்த்துக்கணும். அதுக்கு முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து இந்த இது எல்லாமே நம்மளோடது கிடையாது, இந்த உடம்பு, இந்த மனசு எல்லாமே இறைவன் நமக்கு கொடுத்த பரிசு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அவனுக்கு இதை ஆக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் அவனுக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு. ஆனா இதை பயன்படுத்தி இதை எந்த அளவுக்கு சிறப்பாக வச்சுக்க முடியுமோ, ஒரு நாளும் அதை வளர்த்துக்க முடியுமோ அந்த கடமையை யூஸ் பண்ணி அந்த சுதந்திரத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அதன் மூலியமா நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா மேம்படுத்திக்கிட்டே வரணும். இது மட்டும் தான் நம்ம பண்ண வேண்டிய ஒரே வேலை. ஸோ இந்த சின்ன புரிதல் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எப்போதுமே வந்து நம்ம பிரச்சனையை நாமன்னு பார்க்காம, இப்போ நம்ம மற்றவங்களுக்கு யோசிக்கும் போது நம்ம எப்படி தெளிவாக யோசிக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு பிரச்சனை வரும்போதும் நாம் ஒரு தேர்ட் பர்சனாக நின்று நம்மளை நாமே பார்க்குற, வெளியிலேருந்து நம்மளை பார்க்குற மாதிரி அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட தீர்க்க முடியாத சிக்கலுக்கு கூட எளிவான தீர்வு வந்து கிடைக்கும். ஓகே காஷ், இன்னொரு நல்ல வீடியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.